சொல்றாரு, கடைசி காலத்துல வெறி பிடிச்ச அலைகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. சில ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பரிசுத்தவான், நீதிமான். பாருங்க, அவர் சத்தமா கூட சிரிக்க மாட்டார். கம்யூனிட்டி எடுக்கிற அன்னைக்கு பாருங்க, சமாதானம் சமாதானம். ஒரு நாள் வரும், பதவி வெறி வரும், புகழ் வெறி வரும், ஸ்பிரிச்சுவலி மேல எல்லாருக்கும் முன்னாடி புகழ் அடையணுங்கிற வெறி வரும். அன்னைக்கு தான் அந்த ஆளுடைய உண்மையான நிர்வாணம் தெரியும். உள்ளுக்குள்ள அந்த ஆள் யாருங்கிறது அப்பதான் தெரியும், அந்த குடும்பம் யாருங்கிறது அப்பதான் தெரியும். அப்படியே சண்டைக்கார மாதிரி நிப்பாங்க வந்து. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், ஓ நீ இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான். பட் தே ஆர் ஸ்பிரிச்சுவல். அதான் முக்கியம். தே ஆர் ஸ்பிரிச்சுவல், தே ஆர் ரிலிஜியஸ். நான் சொல்லுவேன், தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல், தே ஆர் ரிலிஜியஸ். அவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல, அவர்கள் மதவாதிகள். தே ஆர் ரிலிஜியஸ். கிறிஸ்தவத்தை பிடிச்சிக்கிட்டு அலையிற ஒரு குரூப். இயேசுநாதரை அடிச்சவனே இயேசு மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்சிட்டாரா இல்லையா? நம்மால் மன்னிக்க மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். எத்தனை வருஷம் மன்னிக்க மாட்டான்? 30 வருஷம். சபைக்குள்ள வரும்போது அவன் முகத்தை பார்த்தாலே, ஆனா வந்து உட்காந்து பாடுற